எல்லோருக்கும் வணக்கம். மானசீக குருவாகி ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். நவகிரகங்களினுடைய விளையாட்டே மனிதனுடைய வாழ்க்கையாகும். நவகிரகங்கள் 12 கட்டத்தில் எப்படி விளையாடுகிறதோ அதனை வைத்துதான் மனிதனுடைய வாழ்க்கையாகும். ஒவ்வொருவரும் தன்னுடைய என்ன நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால், தாம் முயற்சியினால் எதையுமே சாதிக்கலாம். தன்னுடைய ஆள்பலம், மற்றவனுடைய முயற்சி, பணபலம் இவற்றை வைத்து தன்னுடைய திறமையை வைத்து எதை வேண்டாமென்றாலும் சாதிக்கலாம் என்ற நினைப்பில் இருக்கிறார்கள். ஆனால் இதுபோல் எதுவும் கிடையாது. நாம் பிறக்கும் போதே நம்மளுடைய வானிலையில் 9 கிரகங்கள் 12 ராசி கட்டத்தில் எந்த அமைப்பில் இருக்கிறதோ அதன் பிரகாரம்தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். இது ஜோதிடத்தில் நமது முன்னோர்கள் காலங்காலமாக ஆராய்ந்து நிறைய ஆராய்ச்சிகள் செய்து பலவர்களுடைய அறிவு தொகுப்பால் இந்த ஜோதிட கலையானது உருவாக்கப்பட்டது. அதாவது 64 ஆயர்கலைன்னு சொல்லக்கூடிய 64 ஆயர்கலையில் இதுவும் ஒரு கலையாகும். இந்த கலைகளில் மனிதனுடைய அனைத்து விதமான வாழ்க்கை சம்பவங்கள் அனைத்துமே முன்னோர்கள் கண்டுபிடித்து சொல்லி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த ஜோதிடத்தை ரொம்ப அறிவோடு, ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோடு இதை உண்மை என்று நினைத்து இதை நாம் படிக்க ஆரம்பித்தோம் என்றால் இந்த ஜோதிடத்தில் எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரிய வருகின்றன. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய சிறு வயதில், அதாவது பிறக்கும் குழந்தை எப்பொழுது அந்த குழந்தை பிறக்கிறதோ அப்பொழுதே அதனுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த பிறக்கும் குழந்தை அது பிறந்ததிலிருந்து தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் என்னென்ன காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்கள் நடக்கும் என்பதை நாம் மிகவும் தெளிவாக இந்த ஜோதிடத்தை ஒரு 30 வருடம் 40 வருடம் இதே சிந்தனையோடு ஒரே மூச்சோடு நாம் இதனை கற்று தெளிந்தோமென்றால் குறைந்தது ஒரு 10 ஆண்டு காலம் வரைக்காவது இதனை முழுமூச்சோடு ஆழ்ந்த சிந்தனையோடு நம்ம இந்த ஜோதிடத்தை படித்தோம் என்றால் இதில் இருக்கின்ற நிறைய உண்மைகள் நமக்கு புலப்படும். இதை அவ்வளவு எளிதில் கற்றுக்கொள்வது என்பது முடியாத ஒரு விஷயம். ஏகப்பட்ட தடை தாமதம் இந்த ஜோதிடத்தை கற்பதற்கு ஏற்படும். இந்த ஜோதிடம் கற்க வேண்டும் என்றால் ஒருவருக்கு புதன் அதிக சுபத்தன்மையோடு இருக்க வேண்டும். மிதுனம், கன்னி இந்த 2 வீடுகளும் அதிக சுபத்தன்மையோடு இருக்க வேண்டும். இதில் ஜோதிடத்தை கற்க வேண்டும் என்றால் நாணக்காரகனாகிய புதனுடைய வலு அதிகமாக இருக்க வேண்டும். மிதுனம் அதிக சுபத்தன்மையோடு இருந்தால் இந்த ஜோதிடம் முழுமையாக நமக்கு புலப்படும். புதன் எந்த விதத்திலும் பங்கமடையாமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஜோதிடம் நமக்கு புலப்படும். இது நம்ம டாக்டருக்கு படிக்கிறோம், வக்கீலுக்கு படிக்கிறோம், இன்ஜினியருக்கு படிக்கிறோம். இதுபோல் அனைத்து துறைகளும் நம்ம ஒரு 5 வருடம் படிக்கின்றோம். படித்து அதற்கு பிறகு நமது ட்ரைனிங் எடுத்து அந்த துறையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருகிறோம். அதுபோல தான் ஜோதிடத்துறையும் ஒரு துறை. நாம் எடுத்தவுடனே 3 மாதத்தில், 2 மாதத்தில், 5 மாதத்தில், 1 வருடத்தில் நாம் இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளவே முடியாது. குறைந்தது ஒரு 10 ஆண்டு காலமாவது இதே சிந்தனையோடு இருந்தால் இந்த ஜோதிடம் நமக்கு ஓரளவுக்கு பிடிபடும். அதனை வைத்துக்கொண்டு அடுத்தது மேலும் மேலும் படித்து நம்ம நம்மளுடைய ஜோதிட ஞானத்தை நம்ம பெருக்கிக் கொள்ளலாம். அதாவது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த நாம் பிறக்கும் போது என்ன கிரக நிலை வானில் இருக்கிறதோ அதனுடைய பிரகாரம்தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். இதனை யாராலும் ஒரு பரிகாரம் என்ற முறையிலோ, மற்ற விஷயங்கள் என்ற முறையிலோ, மற்ற நம்மளுடைய முயற்சி அது இது என்று சொல்லக்கூடிய பணத்தினாலோ இல்லை ஆள்பலத்தாலோ நாம் இதனை சரி செய்யவே முடியாது. கிரகங்கள் சுற்றி வருவதை நம்மளால் நிறுத்தவே முடியாது. காலையில் சூரியன் உதயமாகிறான், மாலையில் மறைகிறான். இதேபோல் அந்த சூரியனை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இதுபோல் கிரகங்களுடைய சுழற்சியை எந்த ஒரு மனிதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த 12 ராசி கட்டங்களில் இந்த 9 கிரகங்கள் போட்டி போட்டுக்கொண்டு விளையாடி வருகின்றன. இந்த விளையாட்டு தான் மனிதனுடைய நமது அனைத்து விதமான வாழ்க்கை சம்பவங்களும் அடங்கியிருக்கின்றன. இதனை ரொம்ப ஆராய்ச்சி செய்து அலசி பார்த்து கணக்கெடுத்து தசாபுத்தியினுடைய அடிப்படையில் நமக்கு என்ன நடக்க இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டு அதனை நாம் ஒரு முன் ஆலோசனையாக அதனை ஓரளவிற்கு நாம் ஒரு பெரிய பாதிப்பு வராமல் தடுத்து கொள்ளலாமே தவிர, தடுக்க இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நம்மளால் செய்ய முடியாது. கிரகங்களுடைய சுழற்சியை நாம் எந்த ஒரு விதத்திலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதனால்தான்
நம்மளுடைய தலையெழுத்து பிறக்கும் போதே நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதனை ஜோதிடத்தில் கற்று தெரிந்து கொள்ளலாம். எந்த ஒரு கலையிலும் இதுபோல மனிதனுடைய வாழ்க்கை சம்பவங்களை தெரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு கலையிலும் இல்லை. இந்த ஜோதிட கலையில் மட்டும் அந்த முன்னோர்கள் நமக்கு இதனை அருளிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், ஒருவருக்கு திருமணம் நடக்கப் போகும் காலத்தில் இருவருடைய ஜாதகத்தை நாம் ரொம்ப ஆராய்ந்து அந்த ஜாதகம் இரண்டையும் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்காவிட்டால் நமக்கு நல்ல நேரம் இருக்குமானால் அந்த 2 ஜாதகம் சேர்ந்து நல்ல நிலைமையிலேயே நாம் ஒரு குழந்தை குட்டிகள் பெற்றுக்கொண்டு காலப்போக்கில் நம்மளுடைய பொருளாதாரத்தை பெருக்கி கொண்டு நமக்கு நல்ல நேரம் நடக்கும்போது ஒரு வீடு வசதி, வண்டி வாகனம், அனைத்து விதமான சௌரியங்களும், அனைத்து விதமான நமக்கு பாக்கியங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விதமான சௌரியங்களும் ஏற்படுத்தி கொண்டு நாம் நல்ல நிலைமையில் வாழ்ந்து விடலாம். ஆனால் நமக்கு சரியில்லாத தசைகள் வரும்பொழுது நமக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள், பெரிய இடர்பாடுகள், தேவையற்ற விஷயங்கள் நடக்க இருக்கிறது. இதனை நாம் ஜோதிடத்தின் மூலம் கண்டு தெரிந்து கொண்டு ஓரளவிற்கு நம்மளை காப்பாற்றி கொள்ளலாம். இதனை இந்த ஜோதிடத்தில் ஒரு நல்ல முறையில் பார்த்து ஆராய்ந்து ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடரிடம் சென்று 2 ஜாதகங்களை சேர்த்து வைக்கும்போது நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் டைவர்ஸ் ஆகுமா ஆகாதா என்று ஒரு வாடிக்கையாளர் நம்மிடம் வந்தார். அந்த ஜாதகத்தில் அவருக்கு கிரக நிலையை பார்த்து மன கஷ்டமாக தான் இருந்தது. சொல்வதற்கு டைவர்ஸ் தான் ஆகும், உன்னுடைய மனைவியிடம் கருத்து வேறுபாடு வந்திருக்கும், இதனால் இந்த கிரகநிலை உனக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறது, இன்னும் ஓராண்டு காலத்தில் 2024 ஆரம்ப பகுதியில் என்னிடம் பார்க்க வந்தார். 2025 பிற்பகுதி குரு திசை ஆரம்பிக்க இருக்கிறது, அதில் உனக்கு அந்த பிரிவினை ஏற்படும் என்றுதான் மன கஷ்டத்தோடு சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவானது. இருந்தாலும் இவர்கள் லவ் மேரேஜ் பண்ணி தான் இந்த திருமணத்தை செய்து கொண்டார்கள். இருந்தாலும் அவர்களுடைய கிரக நிலை நல்ல நிலையில் இருக்கும்பொழுது அவர்கள் சேர்ந்து வாழ்கிறார்கள். சரியில்லாத நேரம் வரும்பொழுது அவர்கள் பிரிவினை ஏற்பட்டு அது ஒரு சரியில்லாத அமைப்பை உருவாக்குகிறது. அதாவது இவருடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவகம், 7ஆம் பாவகாதிபதி சுக்கிரன் எந்த நிலைமையில் இருக்கிறார் என்பதையும், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதையும் ஆராய்ந்து பார்த்து இவர்களுக்கு வரக்கூடிய அந்த தசாபுத்தி எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை பற்றியும் நாம் கருத்தில் கொண்டு அவருடைய ஜாதகத்தில் என்ன நடக்க இருக்கிறது என்பதை பற்றி நாம் ஆராய்ந்து சொல்லலாம். இந்த குடும்ப பாவகம் பாதிக்கப்பட்டிருந்தால் நாம் அந்த ஜாதகத்தை ரொம்ப கவனத்தோடு சேர்க்க வேண்டும். எந்த வயதில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை கொஞ்சம் கணிக்க வேண்டும். 7ஆம் பாவகம், 7ஆம் பாவகாதிபதி பாவகிரகங்களுடைய ஆளுமையில் இருந்தால் அந்த ஜாதகத்தை மிகவும் எச்சரிக்கையோடு கவனத்தோடு அந்த ஜாதகத்தை திருமணத்திற்கு நாம் பொருத்தம் சேர்க்க வேண்டும். எல்லாரும் என்ன நினைத்து கொள்கிறார்கள் என்றால், 27 வயது ஆனவுடனே பையனுக்கு வயசாகிவிட்டது, 29 வயசானதும் பையனுக்கு வயசாகிவிட்டது, 30 வயசானால் இனிமேல் யார் பெண் தரப்போகிறார், 31 வயசானால் இனிமேல் பையனுக்கு திருமணம் நடக்காது. இதுபோல எல்லாம் பெற்றோர்கள் நினைத்து மன வருத்தத்துடன் ஏதாவது ஒரு ஜாதகத்தை, நமக்கு பெண் கொடுக்கிற ஜாதகத்தை இணைத்து அந்த பையனுடைய வாழ்க்கை, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சரியில்லாத நிலைமையில் தசாபுத்தி நடக்கும்பொழுது அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி வீணா போகிறது. இதனை தயவு செய்து வயது ஆனாலும் அவருக்கு நடக்க இருக்கிறதை தடுத்து நிறுத்த முடியாது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நல்ல ஜாதகத்தை ஒரு வருடம், 2 வருடம், 6 மாதம் முன்ன பின்ன இருந்தாலும் அந்த ஜாதகத்தை நல்ல தசாபுத்திகள் வரும்போது தயவு செய்து பெற்றோர்கள் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தால் அந்த 2 குழந்தைகளும் நல்ல முறையில் இருந்து வாழ்க்கை நடத்தும். அதனை தயவு செய்து பெற்றோர்கள் புரிந்து கொண்டு செய்யுங்கள். இந்த போல் சரியில்லாத தசாபுத்தி நடக்கும் பொழுது திருமணத்தை செய்து வைத்து கொண்டு இந்த காலத்தில் டைவர்ஸ் ஆகிவிடுகிறது. இதுபோல் நடக்காமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். ஒரு திருமணம் நடக்கிறதே ரொம்ப குதிரை கொம்பாக இருக்கிறது.
இதுபோல இருக்கும்போது இரண்டாவது திருமண அமைப்பு என்பது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் பெற்றோர்கள் மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையும் வீணாக போகிறது. அதனால் தயவு செய்து ரொம்ப ஆராய்ச்சி செய்து அந்த ஜோதிட ஜாதகத்தை அலசி பார்த்து அதன் பிறகு அது சேர்த்து வைத்தோம் என்றால் நல்ல நிலைமையில் இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாகும். இந்த ஜாதகத்தில் என்ன கிரக நிலை இருக்கிறது, எதனால் இதற்கு டைவர்ஸ் ஆகும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். வாங்கள் வீடியோவிற்குள் போகலாம். இவர் ஒரு ஆண் ஜாதகர். 9/4/1989 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் 9:40 காலையில் பிறந்தார். கடலூரில் பிறந்தவர். இவர் கிருத்திகை நட்சத்திரம் சூரிய தசையில் பிறந்துள்ளார். இவருடைய வயது தற்போது 36 வயது 4 மாதம் 21 நாள் 37 வயது ஆரம்பிக்கிறது. இவருடைய அதாவது ரிஷப லக்கணம், ரிஷப ராசி. இவர் லக்கணத்தில் குரு, செவ்வாய், சந்திரன் கிரக நிலையெல்லாம் போட்டிருக்கிறேன். இது டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் கொடுத்து இருக்கிறேன். கிரக நிலையெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இவர் சூரிய திசையில் பிறந்துள்ளார். சூரிய திசை அடுத்து சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசையில் திருமணத்தை செய்தார். இவருடைய தசாபுத்தி எந்த அமைப்பில் இருக்கிறது என்று பார்த்து கொள்ளுங்கள். ராகு 10ஆம் இடத்தில் சனியினுடைய 3ஆம் பார்வை வாய்ந்து ராகு பாவத்துவ அமைப்பில் உள்ளார். இவருக்கு எப்படி ராகு திசை நல்ல பலனை தரும்? இவர் யோசிக்க வேண்டும். சனியினுடைய 2ஆம் பார்வை 2ஆம் இடத்தை, சனியினுடைய 7ஆம் பார்வை 2ஆம் இடத்தை, குடும்பஸ்தானத்தை பாதிக்கிறது. 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் 12ஆம் பாவத்தில் மறைந்துள்ளார். 2ஆம் பாவகம் 2ஆம் பாவக அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு எப்பொழுது சிறு வயதில் திருமணம் செய்தால் குடும்பஸ்தானம் பிரச்சனைக்கு உள்ளாகிறது. 7ஆம் பாவகம் செவ்வாய் 7ஆம் பாவகத்தை பார்க்கிறது. பாவகிரகங்கள் 7ஆம் பாவகத்தை பார்க்கக்கூடாது. குரு சந்திரனுடைய சேர்ந்துதான் செவ்வாய் அதிக சுபத்தன்மையோடு பார்க்கிறது. இவர் செவ்வாய் காரகத்துவ ரீதியில் பொருளாதாரத்தை, பணத்தை கொடுப்பாரே தவிர ஆதிபத்திய ரீதியில் குரு 8ஆம் ஆதிபத்தியத்தை வாங்கியவர். 11ஆம் ஆதிபத்தியம் 11ஆம் பாவகத்தோடு தான் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார். இருந்தாலும் இவர் 8ஆம் ஆதிபத்தியத்தை செய்வார். சனி ராகுவோடு சேர்ந்து ராகு தசை பாவத்துவ அமைப்பில் உள்ளதால் இவர் சரியில்லாத தசை நடக்கும் பொழுது இவர் 8ஆம் ஆதிபத்தியத்தை எடுத்து செய்வார். சந்திரன் 3ஆம் மாரகாதிபதி, இந்த லக்கணத்திற்கு மாரகாதிபதி சந்திரன் உச்ச நிலைமையில் இருக்கிறார். அப்பொழுது குருவினுடைய பார்வை 7ஆம் இடத்திற்கு 8ஆம் அதிபதி பார்வை என்ற அடிப்படையில், ஆதிபத்திய விசேஷம் என்ற அடிப்படையில் குருவினுடைய பார்வை சரியில்லாத பார்வை, செவ்வாயுடைய பார்வை சரியில்லாத பார்வை, மாரகாதிபதி சந்திரனுடைய பார்வை சரியில்லாத பார்வை, சுபத்தன்மை அடைந்திருக்கிறது. காரக ரீதியில் இவர்கள் அனைவரும் நன்மை செய்யக்கூடியவர்கள். ஆதிபத்திய ரீதியில் இவர்கள் 7ஆம் இடத்தை கெடுப்பார்கள். சனி 2ஆம் இடத்தை, குடும்பஸ்தானத்தை பார்த்து கெடுக்கும். லக்னாதிபதியை அஸ்தங்கமாய் 1 டிகிரியில் சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கமாகி இருக்கிறார். அப்ப 7ஆம் பாவகம் காரகனாகிய சுக்கிரன் பாதிக்கப்பட்டாலே பெண்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பது ஒரு விதியாகும். இதுபோல ராகு திசை நடக்கிறது. இந்த ராகு திசையில் சந்திர புத்தியில், மாரகாதிபதி புத்தியில் பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டது கணவன் மனைவிக்கிடையே. செவ்வாய் திசை முழுக்க கோர்ட், வம்பு வழக்கு, போலீஸ், சிவப்பு நிற கட்டிடம், போலீஸ் ஸ்டேஷன், நீதித்துறை, கோர்ட்டு, சிகப்பு நிறம் கட்டிடத்திற்குள் ராகு திசை செவ்வாய் புத்தி இவரை அழைத்து சென்று 1 வருட காலமாக இதுபோல பிரச்சனைகள் நடந்து கொண்டு வருகிறது. குரு திசை ஆரம்பித்தவுடன் குரு 11ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி குரு திசை ஆரம்பித்தவுடன் இவருக்கு டைவர்ஸ் கிடைக்கும் என்று சொன்னேன். 11ஆம் ஆதிபத்தியத்தை அவர் செயல்படுத்துவார், 8ஆம் ஆதிபத்தியத்தையும் அவர் செயல்படுத்துவார். மன கஷ்டத்தை இதுபோல அமைப்பில் இவர் இருக்க வைப்பார். குரு திசை தற்போது குரு திசை தான் நடந்து கொண்டு இருக்கிறது. குரு திசை சுய புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது. இவர் குரு திசை ஆரம்பிக்கும் போது டைவர்ஸ் இவருக்கு கிடைத்து விடுவார். இவருக்கு 5ஆம் பாவகம் சூரியனால் பார்க்கப்பட்டு, சுக்கிரனாலும் அஸ்தங்கமான சுக்கிரனாலும் பார்க்கப்பட்டு, 5ஆம் பாவகத்தை சனி 10ஆம் பார்வையால் பார்க்கப்பட்டு, 5ஆம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் 12இல் மறைந்து குருவினுடைய பார்வை 5ஆம் இடத்திற்கு இருப்பதால், சுபத்துவம் பாவத்துவம் அனைத்தும் கலந்து இருப்பதால், குருவினுடைய பார்வையும் இங்கு இருப்பதால் இவருக்கு ஒரு குழந்தை உள்ளது, ஆண் குழந்தை உள்ளது.
ராசிக்கு 5, லக்கணத்துக்கு 5ஆம் இடம் குருவினுடைய பார்வை அது உள்ளதால் இவருக்கு ஒரு ஆண் குழந்தை அமைப்பு உள்ளது. அவருடைய ஜாதகத்திலும் அப்பா அம்மா பிரிந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 7ஆம் பாவகம் 7ஆம் பாவகாதிபதி காரகன். சுக்கிரன் அதிகமாக பாதிக்கப்பட்டாலே பெண்ணை பிரிந்து கொள்ள முடியாத, பெண்களுடன் சரியான அந்த உறவு இல்லாத நாட்டம் ஏற்பட்டு பிரச்சனைகளை உருவாக்கும். இவருக்கு ராகு திசை நடந்ததால் தான் சனியினுடைய பார்வையை வாங்கிய ராகு 8ஆம் இடத்தில், ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் குருவினுடைய வீட்டில் உட்கார்ந்து சனியினுடைய 3ஆம் பார்வையை வாங்கின ராகு திசை சந்திர புத்தியில் இருந்து, மாரகாதிபதி புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி இதெல்லாம் ஆரம்பித்து பிரச்சனை ஆரம்பித்து இவருக்கு டைவர்ஸ் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டு டைவர்ஸ் நடக்கும். இவருக்கு உறுதியாக டைவர்ஸ் இவர் குரு திசையில் சுயபுத்தியில் இவருக்கு கிடைத்துவிடும். இதுதான் இவருடைய ப்ரிடிக்ஷன். இதுபோல் ஜாதகத்தை அலசி பார்த்து நல்ல தசாபுத்தி நடக்கும்போது இவர் சேர்க்க வேண்டும். சரியில்லாத தசாபுத்தி நடக்கும்போது அந்த இருவருடைய ஜாதகத்தை சேர்க்கக்கூடாது. பிரச்சனைகள் வருவது உறுதியாகிவிடும் சரியில்லாத தசாபுத்தி நடக்கும்போது. இதனை ஆலோசனை செய்து நாம் ஜாதகத்தை சேர்த்து வைத்தால் அந்த இருவருடைய மன வாழ்க்கை நல்ல அமைப்பில் இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாகும். இவருக்கு டைவர்ஸ் ஆகுமா ஆகாதா என்ற கேள்விக்கு குரு திசையில் டைவர்ஸ் கிடைக்கும் என்பது இவருடைய ப்ரிடிக்ஷன் ஆகும். இந்த ஜாதகத்தினுடைய கிரக நிலையை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதுபோல் சரியில்லாத கிரக நிலை இருக்கும் பொழுது எப்படி திருமணத்தை நாம் நடத்தி வைப்பது? இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம்.